அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில சுலபமான பயிற்சிகளை பார்க்க போறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிம்ப் ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்பத்தட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது எதுக்காகனா நம்மளோட உடல்ல இருக்கிற எல்லா கழிவுகளையுமே வெளியேற்றுறதுக்காக. அதாவது நம்மளோட உடம்புல நிறைய நீர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம இந்த சில பயிற்சிகளை பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, இது அப்படியே படுத்துட்டு பண்ணலாம், உட்கார்ந்துட்டு பண்ற மாதிரியும் பண்ணலாம். பட் இப்போ நான் படுத்துட்டு செய்யற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். படுத்துட்டு முதல்ல நம்மளோட அந்த மூச்சை நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, மூச்சை நல்லா உள்ளே இழுக்கிறோம். மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு நம்ம வாய் வழியாக மூச்சை நம்ம விடணும். அதுலேயுமே நம்மளோட வயிற்று மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் அந்த மாதிரி நம்ம ஒரு செய்யலாம். இது ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி. படுத்துட்டு கால்கள் நல்லா நேராக நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சுட்டு 2 கைகளையுமே நம்மளோட வயிற்று மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்களை மூடிட்டு நல்லா இந்த தோல் பட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்களை மூடிட்டு நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுக்கணும். மூக்கு வழியாக மூச்சை இழுக்கணும். மூச்சை விடும் போது வாய் வழியாக வாயை கொஞ்சம் குவிச்சிட்டு அப்படியே விட போகிறோம். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 5 முறை நம்ம செய்ய போகிறோம். அது இப்போ நம்ம மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும். மூச்சு விடும் போது வயிறு உள்ளே போகணும். இதையே நம்ம அப்படியே கவனிச்சுட்டே நம்ம அப்படி செய்யணும். தளர்த்திக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். மூக்கு வழியா மூச்சை எடுத்துட்டு வாய் வழியா நம்ம மூச்சை விட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஷோல்டரை மட்டும் இப்போ அடுத்தது பயிற்சியில பண்ண போறோம். ஷோல்டர் ரொட்டேஷன். அதாவது என்ன பண்றோம்னா 2 கைகளை ஒரு கை இப்படி வச்சுட்டு இன்னொரு கை இப்படி வைக்க போறோம். அப்படியே மாத்தி மாத்தி இப்படி பண்ண போறோம் கைகளை. அதாவது இந்த 4 ஆர்ம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இந்த எல்போ அப்படியே நம்ம கீழே வச்சுருப்போம். கீழே வச்சுட்டு அப்படியே மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். கைகள் இந்த பக்கத்தில் கைகள் மேல் பக்கம் வரணும், இந்த பக்கம் கை கீழே வரணும். அதே மாதிரி இப்படி மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். இதுலேயே நமக்கு தெரியும் இந்த ஷோல்டர் ரொட்டேட் ஆகுது. இந்த இடத்துல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸ், எக்ஸ்ட்ரா டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணி தரும். சுலபமான பயிற்சிகளாக தான் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணலாம். தளர்த்திக்கலாம். பயிற்சி 3ல் நம்ம என்ன பண்ணோம், கைகளை மேல் நோக்கி தலைக்கு மேலே 2 கையுமே மேலே தூக்கிட்டு அதுக்கு அப்படியே நம்ம கீழே இருக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா இப்படி மேலே கொண்டு மடக்கி கூட நம்ம வச்சுக்கலாம். ஒன்று நீட்டியும் இப்படி வைக்கலாம், அல்லது இப்படி மடக்கி கொஞ்சமாக இப்படி மடக்கி வச்சுட்டு கைகளை கீழ் நோக்கி கொண்டு வர போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். ஒரு 6 முறை. 2 3 4 5 6. தளர்த்திக்கலாம். அந்த இதில் நம்ம மொத்தம் 3 பயிற்சி செஞ்சுட்டு இருந்தோம். இதில் ஃபர்ஸ்ட் பயிற்சி நம்ம அப்படியே படுத்துட்டு அந்த மூச்சு இழுத்துட்டு மூச்சை விட்டுருந்தோம். மறுபடியும் உட்கார்ந்து செய்யறதுல ஒரு வாட்டி அதே மாதிரி செஞ்சிடலாம். மூச்சு இருக்கிறது மட்டும் யாருக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ அதே மாதிரி உட்கார்ந்துட்டு நம்மளை முதுகு தண்ணெல்லாம் நேராக ஆக்கிட்டு வயிற்று மேலே கைகள் வச்சுட்டு மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு வாய் வழியாக மூச்சை விட போகிறோம். வாயை குவிச்சிட்டு அப்படியே நம்ம விட போகிறோம்.
தளர்த்திக்கலாம். இந்த பயிற்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.